ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்த்த உனக்கு சந்தோஷமான செய்தியை தான் நான் இப்பொழுது கொண்டு வந்துவிட்டேன். என்னுடைய பிள்ளையே, வாழ்நாள் முழுவதும் இதே போன்ற கஷ்டங்களையும் இதே போன்ற பாரங்களையும் அனுபவித்து கொண்டு இருப்பாய் என்று நீ நினைத்தாயோ? தங்கமே, கிடையவே கிடையாது. இந்த சாய் இருக்கும் வரைக்கும் நீ எந்த ஒரு நிலையிலும் எப்பொழுதும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இன்பங்களாகவும் அடுத்தடுத்த ஏற்றங்களாகவும் மட்டுமே இருக்குமே தவிர ஒரு பொழுதும் துரோகம் என்ற ஒரு விஷயத்திற்கு இனிமேல் வரும் காலம் உனக்கு கிடையாது. அதிகமாகவே துன்பத்தையும் அதிகமாகவே காயத்தையும் பார்த்து விட்டாய். இனிமேல் நீ பார்க்க போகும் ஒவ்வொன்றும் இன்பங்கள் மட்டுமே. நிறைய விஷயங்கள் தேடினாய், ஆனால் நீ என்ன நினைத்தாய்? எதுவும் கிடைக்கவில்லை என்று. ஆனால் இனிமேல் நீ தேடக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கிடைக்கும். இன்னும் சற்று நேரத்தில் மிக மிக பெரிய அற்புதமும் அதிசயமும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். நீ எதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தால் நல்லதாக இருக்கும் என்று நினைத்தாயோ, அது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் தானாக நடக்க ஆரம்பிக்கும். நீ சில முயற்சிகளை போட்டு இருக்கிறாய். அந்த முயற்சிகள் எல்லாம் வீண் போகுமோ என்று ஒரு பயத்தோடும் இருக்கிறாய். ஒரு பொழுதும் ஒரு நாளும் நீ முயற்சிகள் போடும் ஒவ்வொரு விஷயங்களும் வீண் போகாது. காலம் முழுவதும் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நான் துணை இருப்பேன். காலம் உன்னை சோதிக்காது. நிச்சயமாக சொல்கிறேன், காலம் உன்னை சோதிக்காது. உனக்கு அனைவரையும் சொல்லி புரிய வைக்கிறது. இவர்கள் இப்படிதான் என்று புரிகிறதா? அதை நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள். ஒரு விஷயத்தை மட்டும் இன்று மட்டும் அல்ல, என்றுமே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு இடத்தில் உங்களை இல்லை என்றால் அந்த இடத்திற்கு போவதை நீங்கள் நிச்சயமாக குறைத்து கொள்ளலாம். ஏன் போகாமல் கூட இருக்கலாம். ஏனென்றால் மதிப்பையும் மரியாதையும் விட்டுவிட்டு போக வேண்டும் என்று ஒரு பொழுதும் அவசியம் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யும் சில தவறுகள் தான் உன்னுடைய வாழ்க்கையில் சில சமயம் பாதிக்கிறது. பாதிப்புகள் என்பது சில சமயம் அதிகமாக இருக்கும் பொழுது நீ யோசிக்கிறாய், இது என்ன வாழ்க்கை, இந்த அளவுக்கு நம்மை கஷ்டப்படுத்துகிறது என்று. ஆனால் நீதான் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்ள வேண்டும். யார் அவமானப்படுத்துகிறார்களோ அங்கு போகாமல் இருப்பது. எப்பொழுதும் உன்னுடைய வீட்டில் இருக்கும் அனைவரையும் பத்திரமாக பார்த்து கொள்வது. இப்படிப்பட்ட விஷயங்கள் அனைத்தையுமே நீதான் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஒன்று தெரியுமா? அதிகமாக சிலர் யோசிக்கிறீர்கள், தவறு நடக்குமோ என்று. நீங்கள் நினைப்பதினால்தான் தவறே நடக்கிறது தெரியுமா? நீங்கள் நல்ல விஷயத்தை நினையுங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். ஒவ்வொரு முறையும் நான் உங்களுக்கு சொல்வது ஒன்றே ஒன்றுதான். எதற்கு கவலை, என்ன விஷயத்திற்கு கவலை என்பது. உங்களுடைய வாழ்க்கையில் சதா சர்வ காலமும் இந்த சாய் இருக்கும் பொழுது நீங்கள் யாரையும் நம்ப வேண்டும் என்று அவசியமல்ல. நீங்கள் எங்கு போக வேண்டும், எந்த விஷயத்தை அடைய வேண்டும், என்னென்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று என்னிடம் சொல்லிவிட்டீர்களோ அந்த அனைத்து விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். என்னை நம்பி வந்த பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் ஒரு பொழுதும் இனிமேல் கஷ்டமென்று ஒன்று வரவே வராது. எப்பொழுதும் யோகமே இல்லை இவளுக்கு, இவள் யோகமே இல்லாதவள், தத்ரியமானவள் என்று சொன்னவர்களுக்கு மத்தியில் என்னுடைய பிள்ளை எந்த இடத்திற்கு போனாலும் ராசியான பிள்ளைதான் என்று சொல்லும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னையும் ராசியானதாக மாற்றுவேன். பொறாமை பிடித்தவர்கள் தங்கமே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் பொறாமை பிடித்தவர்கள். என்னடா சாயே இப்படி பேசுகிறார் என்று நினைக்காதே. உன்னை பேசுகிறார்கள், அவர்கள் என்னை எப்படி பேச சொல்கிறாய்? ஒரு பிள்ளை கண் கலங்கி நிற்கும் பொழுது, எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் பொழுது இவள் பொறாமை பிடித்தவள், அதனால்தான் இப்படி இருக்கிறாள் என்று சொன்னார்கள். அப்புறம் இன்னொன்றும் சொன்னார்கள், இவள் அதிர்ஷ்டம் இல்லாதவள், அதனால்தான் இவளிடம் இருந்தது எல்லாம் இவளை விட்டு போனது என்று சொன்னார்கள். சில விஷயங்கள் உன் காதுபடவே வந்து கேட்டாய். சில விஷயங்கள் மற்றவர்கள் சொல்லியும் கேட்டாய்.
கூட இருப்பவர்கள் இப்படி பேசும் பொழுதுதான் வலியும் வேதனைகளும் அதிகமாகுகிறது. சரிதானே? அதேதான் தங்கமே. யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கேவலப்படுத்தினார்களோ, நீ இழந்ததுதான் சாக்கு என்று உன்னை அதிகமாக உன்னுடைய மனதை புண்படுத்தினார்களோ, அவர்கள் அனைவருக்கும் மத்தியிலும் சரிதான், உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பது மட்டுமே இந்த சாயுடைய ஒரே ஒரு குறிக்கோளாக இருக்கும். நீ எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை கனவு காண்டு இப்படிதான் வாழ வேண்டும், அப்படிதான் வாழ வேண்டும் என்று நினைத்து கனவோடு வாழ்கிறாயோ, அந்த கனவானது கூடிய சீக்கிரமாக நடக்கும். பல பேருக்கு உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இவளை போல இருக்கக்கூடாது என்று பேசினார்கள். என்னிடமே வந்து ஒரு பெண் சொன்னால், அவள் நன்றாக இருந்தாள், ஆனால் திடீரென்று இப்படி ஆகிவிட்டாள், எல்லாவற்றையும் இழந்து எதுவுமே இல்லாமல் ஆகிவிட்டாள், அவளுடைய வாழ்க்கையை மாதிரி மட்டும் எனக்கு தந்து விடாதே சாயி என்று. அந்த பெண்ணுக்கெல்லாம் நான் புரிய வைக்க வேண்டிய நேரங்கள் வந்துவிட்டது. என்னிடம் வந்து தஞ்சம் அடைந்தவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு விஷயங்கள் தான், எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் என்பது. கவலைகள் என்பது வாழ்க்கையில் தேவையே இல்லாத ஒன்று. அதாவது எவன் ஒருவன் அதிகமாக கவலைப்படுகிறானோ, அதுவும் குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை நினைத்து கவலைப்படுகிறானோ, அந்த விஷயத்தில் தான் அதிகமாக சோதனைகள் வரும். அதனால் எந்த ஒரு விஷயத்திலேயும் ஆழ்ந்து கவலைக்குள் போகாதீர்கள். எல்லா நிலையிலும் எப்பொழுதும் தைரியமாக இருக்கும்படி உங்களுடைய மனதை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். நான் இன்று மட்டுமல்லாமல் என்றுமே உங்களுக்கு ஒரு ஆதாரமாக, எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு அடைக்கலமாக இருந்து வாழ வைப்பேன். நிச்சயமாக இனி வரும் நாட்கள் அனைத்தும் உன்னை நீயே பிரமிக்க வைக்கும் நாட்களாக மட்டுமே இருக்கும். சிரித்து சந்தோஷமாக இரு. இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுதே எல்லாமே நிர்ணயிக்கப்படுகிறது. பிறக்கும் பொழுது எப்பொழுது அடுத்தடுத்த கட்டம், எப்பொழுது கடைசி காலம் என்று ஒவ்வொன்றுமே நிர்ணயிக்கப்படுகிறது. வாழ்வது ஒரு சில காலங்கள், அதை சந்தோஷமாக வாழுங்கள். எதற்காக இந்த பூமியில், அழகான பூமியில் பிறந்துவிட்டு கஷ்டத்தை பற்றி நினைக்க வேண்டும்? கவலை என்ற ஒரு விஷயங்கள் இருக்கும் பொழுது முதலில் இயற்கையோடு வந்து அமருங்கள். இயற்கை என்ன சொல்கிறது என்று பாருங்கள். சில சமயங்களில் அதிகாலை 3 மணி 4 மணி எல்லாம் முழிப்பு வரும். அதற்கெல்லாம் என்ன தெரியுமா காரணம்? இந்த பிரபஞ்சம் ஏதோ உங்களிடம் ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறது என்று. பிரபஞ்சம் அவ்வளவு சீக்கிரமாக யாரிடமும் எதையும் பேசாது. ஆனால் சில சமயம் உன்னை 3 மணி 4 மணிக்கெல்லாம் எழுப்பிவிட்டு உன்னை அமர வைக்கும். போய் அப்பொழுது பிரபஞ்சத்திடம் பேசு. உனக்கு என்ன மன வருத்தமாக இருக்கிறதோ, என்ன விஷயங்கள் உனக்கு தேவைப்படுகிறதோ, அனைத்து விஷயத்தையும் அந்த பிரபஞ்சத்திடம் சொல். விடிய காலையில் பிரபஞ்சத்திடம் பேசுவது அவ்வளவு நன்மையை ஏற்படுத்தி தரும். தெய்வமும் பிரபஞ்சமும் ஒன்றுதான். தெய்வங்களானது நிச்சயமாக உன்னை கைவிடாது. உன்னை எப்பொழுதும் எல்லா நாளும் காத்து உன்னை அருள் புரியும். துரோகிகளுக்கு மத்தியில் வாழ வைப்பதும், மற்றவர்கள் கேலி கிண்டல்கள் செய்து உன்னை ஓரமாக வைத்தவர்களுக்கு மத்தியிலும் உன்னை அழகாக வாழ வைப்பதும் தான் இந்த தெய்வத்துடைய கடமை. இந்த சாய், முக்கியமாக உனக்கு தாயும் தந்தையுமாக இருக்கிறேனே, இந்த சாயுடைய கடமை. இந்த சாய் ஒவ்வொரு நேரத்திலும் உனக்கு துணையாக இருப்பேன். பல பேர் உன்னை பார்த்து வேண்டாம், இவளை போல ஒரு வாழ்க்கை வேண்டாம் என்றார்கள். ஆனால் உன்னை போலத்தான் வாழ்க்கை வேண்டும், எவ்வளவுதான் கீழே போனாலும் எழுந்திருத்து விட்டார் என்று உன்னை போலவே ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று கேட்கும் அளவுக்கு வாழ்க்கையின் நிலைமையை மாற்றுவேன். கண்டிப்பாக உன்னுடைய சூழ்நிலைகளானது மேலும் மேலும் அற்புதமாக மாறும். நீ என்னுடைய பிள்ளை, அதுவும் மனதுக்கு நெருக்கமான பிள்ளை. என்னுடைய பிள்ளையை நிச்சயமாக வாழ வைப்பேன். திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்று நினைக்காது. வாழ வைப்பேன் என்பதுதான் உண்மையான வார்த்தை. இது ஆறுதலுக்காக கொடுக்கும் வார்த்தையோ, இல்லை தற்காலிகமாக இப்பொழுது நேரம் நன்றாக இருக்கிறது என்பதற்காக கொடுக்கும்
ஒவ்வொரு விஷயமோ வார்த்தையோ வாக்கோ கிடையாது. இப்பொழுது நான் கொடுக்கும் வாக்கு உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உன்னோடு இருக்கும். வாழ்வில் எல்லா கவலையையும் மறந்துவிட்டு சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து வா. போக போக நிச்சயமாக எந்த ஒரு அற்புதமான வாழ்க்கை உனக்காக காத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்வாய். நீ நினைக்கிறாய் அல்லவா, சை, என்ன வாழ்க்கை இது, இந்த வாழ்க்கையில் பிறக்காமலேயே இருந்திருக்கலாம் என்று. இதே வாய் கூடிய விரைவில் என்னிடம் வந்து சொல்லும், சந்தோஷமாக இருக்கிறேன் சார், மனம் திருப்தியாக இருக்கிறேன் சார், என்னமோ நினைத்தேன் என்னுடைய வாழ்க்கையில், ஆனால் இவ்வளவு பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வீர்கள் என்று நான் நினைக்கவில்லை. சொன்னீர்கள், ஆனால் செய்துவிட்டீர்கள் சாய் என்று என்னிடமே வந்து நீ சொல்வாய். அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உனக்கு திருப்தியான ஒரு எதிர்காலத்தை தருவேன். கண்ணீரை துடைத்து கொண்டு சந்தோஷமாக இருங்கள். எதுவாக இருப்பினும் நிச்சயமாக நான் பார்த்து கொள்வேன். தைரியமாக இரு, எல்லாம் நல்லதுக்கே. ஓம் சாய்ராம்.